இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாறுபட்ட இணையை காண்க. மாறுபட்ட இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வைப்பு. ஆன்சர் வைப்பு பகுதி. அதாவது வைப்பு என்பதற்கு நிலப்பகுதி என்று பெயர். இதில் வெறும் பகுதின்னு இருக்குது, அதனால் இது மாறுபட்ட இணை. நிரந்தரம் காலம் முழுமையும், இது சரியானது. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், இதுவும் சரியானது. ஆப்ஷன் பி தான் மாறுபட்ட இணை. இனி இரண்டாவது கேள்வி, மாறுபட்ட இணையை காண்க. மாறுபட்ட இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்லை வினை. ஆப்ஷன் ஏ பி பாருங்க, வன்மொழி வளமிக்க மொழி சரியானது. இசை என்றால் புகழ் என்று பொருள், இதுவும் சரியானது. சி தான் மாறுபட்ட இணை. இனி மூன்றாவது கேள்வி, பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்பிரமணியன். ஆன்சர் சுப்பிரமணியன். இனி நான்காவது கேள்வி, பாரதியார் நடத்திய இதழ்கள் எவை? பாரதியார் நடத்திய இதழ்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா விஜயா. ஆன்சர் இந்தியா விஜயா. இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பாரதியாரின் உரைநடை நூல் எது? கீழ்கண்டவற்றில் பாரதியாரின் உரைநடை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தராசு. ஆன்சர் தராசு. இனி ஆறாவது கேள்வி, சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். இனி ஏழாவது கேள்வி, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அரங்கன். ஆன்சர் அரங்கன். இனி எட்டாவது கேள்வி பார்க்கலாம். திணைப்பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறல் வேண்டும் என்றவர் யார்? திணைப்பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறல் வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியர். ஆன்சர் தொல்காப்பியர். இனி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பொறிகளாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு என்றவர் யார்? உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பொறிகளாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியர். ஆன்சர் தொல்காப்பியர். இனி பத்தாவது கேள்வி பார்க்கலாம். மாறுபட்ட இணையை காண்க. மாறுபட்ட இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மயக்கம். மயக்கம் தலைவலி, இது தவறானது. விசும்பு வானம் சரியானது. இருதிணை உயர்திணை அக்ரிணை சரியானது. இனி 11வது கேள்வி, மாறுபட்ட இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அணி. ஆன்சர் அணி. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்க. வளாமை என்றால் தவறாமை என்று பொருள். மரபு என்றால் வழக்கம் என்று பொருள். திரிதல் என்றால் மாறுபடுதல் என்று பொருள். தளால் என்றால் தழுவுதல் என்று பொருள். இனி 12வது கேள்வி பார்க்கலாம். தொல்காப்பியம் டேஷ் அதிகாரத்தினை கொண்டது? தொல்காப்பியம் டேஷ் அதிகாரம் கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 அதிகாரங்கள். ஆன்சர் 3 அதிகாரங்கள். இனி 13வது கேள்வி பார்க்கலாம். தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் டேஷ் இயல்களை கொண்டது? தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் டேஷ் இயல்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 9 இயல்கள். ஆன்சர் 9 இயல்கள். இனி 14வது கேள்வி, தமிழ் மொழி மரபு தொல்காப்பியத்தின் டேஷ் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? தமிழ்மொழி மரபு தொல்காப்பியத்தின் டேஷ் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது?
ஆன்சர் ஆப்ஷன் சி பொருளதிகாரம். ஆன்சர் பொருளதிகாரம். இனி 15வது கேள்வி பார்க்கலாம். தமிழ் மொழி மரபு தொல்காப்பியத்தின் டேஷ் இயலில் உள்ளது. தமிழ் மொழி மரபு தொல்காப்பியத்தின் டேஷ் இயலில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி மரபியல். ஆன்சர் மரபியல். இனி மாறுபட்ட இளமை பெயர்களை கண்டறிக. ஆன்சர் உ கரடி கன்று, இதுதான் மாறுபட்ட இளமை பெயர். மற்ற எல்லாத்தையும் பாருங்கள். புலி பரல், சிங்கக்குருளை, யானை கன்று, பசு கன்று, கரடி குட்டி என்பதுதான் சரியானது. இதில் கன்றுன்னு இருக்குது, அதனால் மாறுபட்ட இளமை பெயர். இனி 17வது கேள்வி. மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. அதாவது விலங்குகளும் அவை எழுப்பும் ஒலிகளும். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு அழைக்கும். இது தவறு. கரடி கத்தும். ஆன்சர் பசு அழைக்கும் என்பது தவறானது. பசு கதரும் என்பதுதான் சரியானது. இனி 18வது கேள்வி பார்க்கலாம். தொடக்கத்தில் எழுத்தை டேஷ் என்பர். தொடக்கத்தில் எழுத்தை டேஷ் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவிய எழுத்து என்பர். ஓவிய எழுத்து என்பர். இனி 19வது கேள்வி. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஷ் என்பர். ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஷ் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஒலி எழுத்து நிலை. ஆன்சர் ஒலி எழுத்து நிலை. இனி 20வது கேள்வி. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து அமைப்பு முறை பற்றிய கூற்றினை கவனி. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து அமைப்பு முறை பற்றிய கூற்றினை கவனி. ச எனும் வட எழுத்து காணப்படுகிறது. மெய்மையை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு இல்லை. ஆன்சர் அனைத்துமே சரியானது. அனைத்தும் சரியானது. இனி 21வது கேள்வி பார்க்கலாம். டேஷ் தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. டேஷ் தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி அச்சுக்கலை. ஆன்சர் அச்சுக்கலை. இனி 22வது கேள்வி பார்க்கலாம். கல்வெட்டுகள் டேஷ் முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் பொது ஆண்டுக்கு முன் டேஷ் முதல் கிடைக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி 3 கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. இனி 23வது கேள்வி பார்க்கலாம். செப்பேடுகள் பொது ஆண்டு டேஷ் முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் பொது ஆண்டு டேஷ் முதல் கிடைக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 7ஆம் நூற்றாண்டு. இனி 24வது கேள்வி பார்க்கலாம். கல்வெட்டு மற்றும் செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. ஆன்சர் 2, அதாவது வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. இனி 25வது கேள்வி பார்க்கலாம். வட்டெழுத்துக்கள் கிடைக்கும் காலப்பகுதியை வரையறை செய்க. வட்டெழுத்துக்கள் கிடைக்கும் காலப்பகுதியை வரையறை செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 8 முதல் 11ஆம் நூற்றாண்டு. 8 முதல் 11ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான். 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.